நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாரதி, டேய் மச்சான், வா 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 வா. என்ன திடீர்னு தரிசனம்? வா உட்கார் வா. அப்புறம் ஆபீஸ் போலையா? போற வழிதான். சரி, உன்னை பார்த்துட்டு போலான்னு. சொல்றா. ஆமா, உன் வேலை விஷயம் என்னாச்சு? எது கேக்குற? இல்லடா, என் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ரெஸ்டாரண்ட் பார்த்துக்க ஆள் வேணும்னு கேட்டாரு. டக்குன்னு எனக்கு ஒன் ஞாபகம் தான் வந்துச்சு. ரெஸ்டாரண்டா? இங்க இல்லடா, பெங்களூர்ல. என்ன போற இல்ல? இல்லடா, வேண்டாம். டேய், நீ தானே சரியான வேலை இல்லாம கஷ்டமா இருக்குன்னு சொன்ன. இல்லடா, கேட்டரிங் வேலைக்கு போறேன்னு கமிட் பண்ணிருக்கேன்ல. அது போதுமாடா? இங்க நல்ல சேலரின்னு சொன்னாங்க. இல்லடா, வேண்டாம். ஓ, பெங்களூர் போயிட்டா சிஸ்டர் எங்க தனியா இருப்பாங்கன்னு யோசிக்கிறியா? அவங்களையும் கூட்டு போயிடு. இல்லடா, மகா புதுசா வேலைக்கு ஜாயின் பண்ணிருக்கா. டேய், சொல்லவே இல்லை நீ. இப்பதான் கொஞ்ச நாளா. சூப்பர்டா. நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய பிரச்சனை இல்லடா, பாத்துக்கலாம். சரி, மகா எங்க வேலைக்கு போறாங்கன்னு சொன்ன? இங்கதான் பக்கத்துல ஏதோ ஆழ்வார்பேட்டையில. டேய், யாரா நீ? ஏரியாவை கேட்கல, எந்த கம்பெனின்னு கேட்ட. ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி சொன்னாடா. கம்பெனிக்கு பேர்லாம் கிடையாதா? தெரியலடா. டேய், ஒய்ஃப் வேலைக்கு போற கம்பெனி பேர் கூட தெரியாதா? எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? இது கூட தெரியாமலையா? புரியலடா எனக்கு. ஏய், அவ வேலைக்கு போறேன்னு சொன்னா போறா. இதுல நான் வேற என்ன கேட்கணும்? ஹலோ ஹலோ, நீ நிறுத்து. நீ ரொம்ப நல்லவன் தான். அதுக்குன்னு ஒய்ஃப் வேலைக்கு போற ஆபீஸ் பேர் கூட தெரியாத அளவுக்கா? அதெல்லாம் ஏன்டா தெரிஞ்சுக்கணும்? டேய், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும்டா. திடீர்னு ஈவினிங் லேட் ஆயிடுச்சு, மகா வீட்டுக்கு வரல, அப்ப என்ன பண்ணுவ? ஃபோன் பண்ணி கேட்பேன். போனும் போகலடா, அப்ப எங்க போய் தேடுவ? இதுக்குதான் அட்ரஸ், ஃபோன் நம்பர்லாம் வாங்கி வைக்கணும்னு சொல்றது. முதல்ல மகா வந்ததும் அதை வாங்கி வை. எவ்வளோ சேலரி சொன்ன? 30,000. இதுக்கு முன்னாடி அவங்க ஒர்க் பண்ணது இல்லைல்ல? ஏன்? இல்லடா, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம எடுத்தோன்னே இவ்வளோ சம்பளம் தராங்கன்னு சொன்னியே, அதான் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதடா. மகா டிகிரி தான் படிச்சிருக்காங்க, ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. டக்குன்னு வேலை கிடைச்சிருச்சு, அதுவும் நல்ல சம்பளத்தில். அவங்க கம்பெனி பேர் வேற தெரிலன்னு சொல்ற. எனக்கு என்னமோ எல்லாமே தப்பா படுதுடா. சந்தேகப்பட சொல்லல, கவனமா இரு. ஏன்னா காலம் அப்படி இருக்கு. பொண்ணுங்க வேலைக்கு போற தப்பு இல்லடா. தப்பான ஆளுங்கிட்ட வேலைக்கு போயிட்டு அப்புறம் வேலைக்கு போறதே பிடிக்காம ஆயிடக்கூடாதுல்ல. ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஈவினிங் வந்தா நான் உங்ககிட்ட பேச. இப்போ ஒரு கப் காஃபி சரியா? சரிடா, இரு எடுத்துட்டு வரேன். காலேஜில் ஒன்றும் பிரச்சனை இல்லையே? சாப்பிட்டியாடா? என்னம்மா கோபமா? அப்பா அன்னைக்கு திட்டினேன்னு கோபமா? ஃபோனும் போல 10 மணியாகி வீட்டுக்கு வரலன்னா கவலையா இருக்காதா? நீங்க கவலைப்படக்கூடாது, நான் சீக்கிரம் வரணும். ஆனா நான் என்ன ஃபீல் பண்ணுவாங்கறத பத்தி உங்களுக்கு கவலை இல்ல, அப்படிதானே? என்னம்மா இப்படி சொல்ற? அன்னைக்கு சொன்னதுதான்ப்பா, எனக்கு இந்த வீடு பிடிக்கவே இல்ல. இங்க வரது நினைச்சல எரிச்சலா இருக்கு. மகா மாதிரி ஜனனி மாதிரி எல்லாம் என்னால போகவே முடியல. அதான் இந்த வீட்லயே இருக்கேன். வீடு பிடிக்கலையா? இல்ல, என்னையே பிடிக்கலையா? அப்பா அப்பான்னு என்னையே சுத்தி வந்த. இப்ப உனக்கும் இந்த அப்பாவை பிடிக்கல. இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? நான் நல்ல அப்பா இல்ல, அப்படித்தானே? அது எனக்கு தெரியாது. ஆனா எல்லா அப்பா மாதிரியும் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. வீட்டுல யாரும் இல்ல, அதனால நான் வரமாட்டேன்னு சொல்றது நல்லா இருக்கா? யோசிச்சு பாரு. யாரும் இல்லாம பண்ணது நீங்க தானே? ஆமாண்டா, அப்பா தப்புதான். ஆனா ஏன் பண்ண, எதுக்கு பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. ப்ளீஸ் புரிஞ்சுக்க. நீங்க மட்டும் எதுவும் சொல்லாதீங்க, ஆனா நான் மட்டும் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கணும், அப்படிதானே? இங்க பாருங்க, நம்ம சண்டையெல்லாம் அப்புறம் போட்டுக்கலாம். நடக்கிற பிரச்சனையில உன் படிப்பை நீ விட்டுறக்கூடாதுன்னு தான் எனக்கு கவலையா இருக்கு. உன் லைஃப்ல இது முக்கியமான பீரியட். நீ காலேஜ் டேஸ்ல இருக்க. நீங்க கொடுக்க போற ஹார்ட் ஒர்க் தான் உன் மொத்த லைஃப்லயும் கூட வரப்போகுது. என்ன நடந்தாலும் படிப்பை விட்டுறாத, அது ஒண்ணு போதும்.
அன்னைக்கு வந்துட்டு அப்படி கோவமா பேசுனது தப்பு தான். சாரிம்மா. உன்னை காணுங்கிற டென்ஷன்ல தான் அப்படி பேசிட்டேன். வீட்டில் எல்லாரோடையும் சந்தோஷமா இருந்தேன். வீடு தான் உன் உலகம்னு அப்பாவுக்கு தெரியும். அந்த உலகத்தை நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். என் தப்பு தான்டா. ஆனா வேற வழி இல்லடா. நீ தனியா இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு உன்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். அதுவும் படல. அம்மா இப்படி யோசிச்சு பாரு. அப்பாவும் தனியா தானே இருக்க. நீயும் அப்பா கிட்ட கோச்சுக்கிட்டா அப்பா எங்கடா போவேன் சொல்லு. நீங்க தனியா இருக்கீங்கன்னா அது காரணம் நீங்க தான்ப்பா. நீங்க தான் எல்லாரையும் வீட்டை விட்டு அனுப்புனீங்க. ஆனா நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் எதுக்கு அவங்கள மிஸ் பண்ணிட்டு எந்த வீட்ல இருக்கணும்? அப்பா ஏதாவது பண்ணா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்டா. ப்ளீஸ்மா புரிஞ்சுக்க. இதையே சொல்லாதீங்கப்பா. நான் ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல. இன்னும் நீங்க சொல்றதெல்லாம் நம்பிட்டு இருக்கிறதுக்கு. நீ ரொம்ப மாறிட்ட இந்திரா. நீ என்கிட்ட இப்படிலாம் பேச மாட்ட. நீங்க தான்ப்பா ரொம்ப மாறிட்டீங்க. என்ன பண்றீங்க, ஏன் பண்றீங்க, எதுவுமே சுத்தமா புரியல. எல்லாரையுமே கஷ்டப்படுத்துறீங்க. யாரையுமே சந்தோஷமா இருக்க விட மாட்டேங்கிறீங்க. நான் உங்ககிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா நீங்க தான் பேச வைக்கிறீங்க. புரியுதுடா. உன் கோபம் புரியுது. ப்ளீஸ்மா அப்பாவை நம்பு. நான் செய்யற எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். ஆனா அதை சொல்ல முடியல, அவ்வளவுதான். அப்பாவை நீயாவது நம்புடா ப்ளீஸ். வேண்டாம்ப்பா, இத பத்தி பேச வேண்டாம். நான் எங்கேயும் போக கூடாது. கஷ்டப்பட்டாலும் சீக்கிரம் வீட்டுக்கு வந்து இங்கே தனியா உட்காந்துக்கணும், அவ்வளவுதானே? நான் செய்யறேன்ப்பா, நான் செய்யறேன். என்ன இப்படியே விட்டுருங்க. நான் இப்படியே இருந்துடுறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ பிரதர், எப்படி இருக்கீங்க? ம் நம்ம அடிக்கடி மீட் பண்ணுறோம்ல, நம்மளுக்குள்ள ஏதோ இருக்கு பிரதர். இல்லைன்னா அப்படி அடிக்கடி மீட் பண்ணுவோமா? சரி, அக்கா எப்படி இருக்காங்க? ம் நல்லா இருக்கா. என்ன பிரதர், இன்னும் என் மேலே கோவம் போலையா? எனக்கு வேலை இருக்கு. எனக்கு மட்டும் வேலை இல்லையா? ஆக்சுவலி கோச்சிக்க வேண்டியவங்களெல்லாம் விட்டுட்டு என்கிட்ட கோவப்படுறது நியாயமே இல்லை பிரதர். ப்ளீஸ் பேச வேண்டாம், அப்புறம் பார்க்கலாம். இருங்க பிரதர், யாரோ மாதிரி போறீங்க. சரி, காஃபி சாப்பிட்டு பேசலாமா? சண்டை போட வேணாம்னு நினைக்கிறேன். நானும் சண்டை போடல பிரதர், நீங்க தான் தேவையில்லாம தப்பா நினைக்கிறீங்க. உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். ப்ளீஸ் வேண்டாம், போயிடு. இதுதான் பிரச்சனையே உங்ககிட்ட. நடந்தது எதுவுமே புரிஞ்சுக்காம தேவையில்லாம என்கிட்ட சண்டை போடுறீங்க பாத்தீங்களா? நடந்த எல்லாத்துக்குமே காரணம் நீ தானே, எனக்கு தெரியும். ப்ளீஸ் போயிடு. சொன்னதே திரும்ப திரும்ப சொல்றீங்க, யோசிக்கவே மாட்டீங்களா பிரதர்? அதுக்கு தான் பேச வேண்டாம்னு சொல்கிறேன். என்ன பிரதர், நான் இந்த வீட்டுக்கு வந்து 1 வருஷம் கூட ஆகல, நீங்கள் இங்கே வந்து 10 வருஷத்துக்கு மேலே இருக்கீங்க. நான் சொன்னால் உங்கள் மாமா உங்களை வெளியில் அனுப்பிடுவாரா? என்ன இதெல்லாம்? அனுப்பிட்டாரே, நீ நினச்சது நடந்துச்சுல, அப்புறம் என்ன? சரி, நான் சொன்னால் நீங்கள் நம்ப போகிறதில்ல. என்னைக்காவது உங்களுக்கு எல்லாம் தெரியும், அப்போ வச்சுக்கிறேன். அப்புறம் பிரதர், கையில் கரண்டியோட சமையல் வேலைக்கு போகிறீங்களாமே? நான் வேலை தானே செய்கிறேன். உன்ன மாதிரி ஃப்ராடுத்தனம் பண்ணி அடுத்த வருஷத்தை சுருட்ட நினைக்கல. இது வேறையா? என்னை பற்றி இப்படி வேற நினச்சிட்டு இருக்கீங்களா? அதுக்காகத்தான் நீ ரெஸ்டாரண்ட் வந்தது. ஓ மை காட், நான் அப்படிலாம் 1 நிமிஷம் கூட நினச்சதில்ல. அதான் மாமா வீட்டுக்கு திரும்ப வான்னு கூப்பிட்டார்ல, வர வேண்டியதானே? ஏன் இப்படி வெட்டியா சீன் போட்டு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? கஷ்டமாக இருக்குன்னு நான் உன்கிட்ட சொன்னேண்ணா. பார்த்தாலே தெரியுதே, வெயிட்டு கூட 5 கிலோ குறைஞ்சிட்டீங்க போல. கரண்டியை தூக்கி போட்டு ரெஸ்டாரண்ட் வாங்க. எனக்குலாம் தெரியும், பேசாமல் போறியா நீ? எல்லாம் ஒரு அக்கறை தான் பிரதர். வாக்கரை பற்றி எனக்கு நல்லா தெரியும். மாமா தான் உன்னை பற்றி தெரியாமல் அவர் கூடயே வச்சிருக்காரு. சீக்கிரமே ரெஸ்டாரண்ட் நீ ஊற்றி மூடும்போது அப்போ தான் உன்னை பற்றி அவருக்கு தெரிய வரும். ஐயோ ஐயோ, வந்த கொஞ்ச நாள்ல ரெஸ்டாரண்ட் எவ்வளோ பிக்கப் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கல்ல. இன்னும் 2 வருஷத்துல எப்படி கொண்டு வரேன்னு மட்டும் பாருங்க. கிழிச்ச கிழிக்கிறனோ சுருட்டுறனோ பார்க்க தானே போறீங்க.
நீங்கள் இப்படி வெட்டி ஈகோவில் கையில் கரண்டியோட சுற்றுங்க. நான் என்ன ஆகிறேன்னு மட்டும் பாருங்கள். இந்த தொழிலுக்கு நேற்று வந்து உனக்கே இவ்வளோ இருந்தா நான் வேலை கற்றுக்கிட்டதே இங்கே தான். நீனும் பார்க்கத்தானே போகிற. இன்றைக்கி வேணால் எனக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், வெறும் கரண்டி பிடிக்கிற ஆள தெரியலாம். நீ சொன்ன அதே 2 வருஷத்தில் நான் என்ன பண்ணுறேன்னு பார்க்கத்தானே போகிறேன். பாடுறா கோவத்தை. என்ன பண்ண போகிறீங்க? விக்ரமன் படம் மாதிரி லா 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 அப்படின்னு பாடி நீங்கள் 8 மாடியில் வீடு கட்ட போகிறீங்களா? என்ன நீங்கள்? யாரும் இல்லாமல் எல்லாரும் துரத்துறப்போ தான் ஏதாவது பண்ணணும்னு வெறி வரும். அன்னைக்கு சொன்னேன்ல, லைஃப் எப்பயும் ஒருத்தருக்கு ஃபேவராக இருக்காது. பார்க்கலாம். ஜனனி யாரு? ஜனனி யாரு? என் பொண்ணுதான். என்னாச்சு அவளுக்கு? இருக்காங்களா? கூப்பிடுங்க. எதுக்கு? A4 போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வரோம், உள்ள வரலாமா? வாங்க. உட்காருங்க. என்ன விஷயம் சார்? ஜனனி பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருந்தாங்க, என்கொயரி விசிட் பண்ண வந்தேன். பாஸ்போர்ட்டா? ஆமா. இருக்காங்களா அவங்க? வீட்டில் இல்லை. எங்க போயிருக்காங்க? ஊருக்கு. ஆமா, எப்போ அப்ளை பண்ணாங்க? ஜனனி உங்களுக்கு யாரு? என் டாக்டர் தான். அவங்க பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி 1 வீக் ஆகுது. தக்கல்ல ஆல்ரெடி பாஸ்போர்ட் டெலிவரி ஆயிடுச்சு. இது ஜஸ்ட் ஃபார்மல் என்கொயரி தான். உங்க டாக்டர் என்ன படிச்சிருக்காங்க? விஸ்காம். என்ன வயசு அவங்களுக்கு? 22. சர்டிஃபிகேட்ஸ் வேற ஏதாவது இருக்கா? இல்ல, அது ஜனனிகிட்ட தான் இருக்கும். இது ஓன் ஹவுஸா? ஆமா. எத்தனை வருஷமா இருக்கீங்க? 15 வருஷமா. இதுல ஒரு சைன் போடுங்க. அவங்க வந்தா எதுக்கும் ஃபார்மாலிட்டிக்கு ஸ்டேஷனுக்கு கொஞ்சம் வர சொல்லுங்க. நான் வரேன் சார். சரி. சித்தப்பா. என்னப்பா என்னாச்சு? ஜனனி பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிருக்கா. எதுக்கு? நல்லது தானே. பாஸ்போர்ட் வாங்க அவ இங்க தானே வந்தாகணும். சித்தப்பா, அவ தற்கல்ல பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி வாங்கிட்டு போயிருக்கா. என்னப்பா சொல்ற? ஆமா சித்தப்பா, இப்பதான் போலீஸ் என்கொயரி வந்துட்டு போனாங்க. அவ எங்கேயோ பக்கத்துல தான் போயிருக்கா. வீட்டுக்கு வந்துருவான்னு தான் நான் பேசாம இருந்தேன். ஆனா அவ எங்கேயோ தள்ளி போயிட்டா சித்தப்பா. இருப்பா, இப்பதானே பாஸ்போர்ட் வாங்கியிருக்கா, அவசரப்படாத. வீட்டை விட்டு வெளியே போகணும்னு தெளிவா முடிவு பண்ணி அவசரமா அவ பாஸ்போர்ட் வாங்கியிருக்கான்னா அவ எங்கேயோ போயிட்டா சித்தப்பா. இல்ல நான் போக போறா. இருப்பா, இரு. பயமா இருக்கு சித்தப்பா. அவசரமா பாஸ்போர்ட் வாங்கலாம், ஆனா அவசரமா வேற நாட்டுக்கு போக முடியாதுல்ல. பொறுமையாரு, யோசிக்கலாம். அவ வேதனையில போயிருக்கா, தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு தான் இவ்வளவு நாளா தேடாம இருந்தேன். ஆனா இனியும் நான் அப்படி சும்மா இருந்தா அவ என்னை விட்டுட்டு நிரந்தரமா போயிடுவா சித்தப்பா. நான் ஏதாவது பண்ணணும் சித்தப்பா. அவ வேற ஏதாவது அப்ராட் போயிட்டா நான் எங்கன்னு கூட தெரியாம அப்புறம் நான் ஒண்ணு கூட பண்ண முடியாது சித்தப்பா. சித்தப்பா, அவளுக்கு நான் ஒண்ணுமே பண்ணதில்லை. இப்பவும் ஒண்ணு பண்ணலன்னா அப்புறம் இப்பவும் எதுவும் பண்ண முடியாம போயிடும். இருமதி, நாம இத பத்தி என்னன்னு யோசிக்கலாம். அவளுக்கு எப்படி சித்தப்பா எல்லாரும் விட்டு போகணும்னு தோணுது? அவளை இனிமே பார்க்க முடியாம போயிருமா? நாம இப்படியெல்லாம் விட்டுருவோமா? நீ இப்படியெல்லாம் நினைக்கலாமா? இந்த பாரு, அவ யார்கிட்டயாவது ஏதாவது சொல்லியிருப்பாள்ல, அவ ஃப்ரெண்ட்ஸு ஆஃபீஸில்.
இப்படி எங்கேயாவது சொல்லியிருப்பா. நம்ம எங்கிருந்தாலும் தேடி அவளை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துடலாம். முடியுமா? இவ்வளவு நாளா ஒரு ஃபோன் கூட பண்ணாதவளா இருக்கிற இடம் தெரியாத மாதிரி பார்த்துப்பா. இந்த மாதிரி கொலை பண்றவன் கூட ஏதாவது ஒரு தடயத்தை விட்டுட்டு போயிடுவான். அவ சின்ன பொண்ணுயா, அப்படி யாருக்கும் தெரியாம எங்க போயிட போறா? நான் பாத்துக்கிறேன், விடு. எங்க இருந்தாலும் அவளை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரணும் சித்தப்பா. இல்லைன்னா அவளை நான் லைஃப்ல பார்க்க முடியாம போயிடும். அப்படி நடந்துச்சுன்னா நான் உயிரோட இருந்து பிரயோஜனமே இல்லை. எனக்கு ஒரு சான்ஸ் கூட கொடுக்காம என்னை விட்டு போயிருவாளா? என்னை விட்டு போயிருவாளா சித்தப்பா? மதி, அழாத மதி. மதி, என்னப்பா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் பாத்துக்கிறேன். சரி வரேன். ஹலோ, என்ன வேலையில் இருக்கியா? டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாரதி, சொல்லு. ஒரு காஃபி குடிக்கணும், நீ வந்தா சேர்ந்து குடிக்கலாம்னு. சரி, எப்போ கிளம்புவ? கிளம்பிட்டேன், கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். நான் வந்து பிக்கப் பண்ணிக்கவா? நீ எதுக்கு கிளம்பி வந்துகிட்டு? வேணா நானே வந்துடுறேன். கிளம்பிட்டே கிளம்ப போறியா? கிளம்பிட்டேன். வழியில எங்கேயாவது பிக்கப் பண்ணவா? நீ எங்க இருக்க? நான் எங்க போறேன்? வீட்டில் தான் இருக்கேன். பஸ் கூட்டமா இருக்குமே, அதான் வரவான்னு கேட்டேன். இல்ல பாரதி, நான் பஸ்ல வரல, நான் ஆட்டோல வந்துடுறேன். அப்ப சரி. சரி, 10 நிமிஷத்துல நாங்க வந்துடுறேன். காஃபியோட வெயிட் பண்றேன், பாத்து வா. 10 நிமிஷத்துல வந்துடுறேன். மகா, கிளம்பியாச்சா? கிளம்பிட்டேன். ஓ, பிக்கப் பண்ண பாரதி வராரா? வரேன்னு தான் சொன்னாரு, நான் ஆட்டோல வரேன்னு சொல்லிட்டேன். ஆட்டோலியா? Shall I drop you? இல்ல பரவாயில்ல, உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? சிரமம்லாம் ஒன்றும் இல்லை, போகிற வழி தானே. இல்ல பரவாயில்ல, நீங்க போங்க, நான் ஆட்டோலயே போய்க்கிறேன். அப்போ என் கூட வர மாட்டீங்க? ஐயோ, நான் அப்படிலாம் சொல்லலையே. ஆட்டோக்கு கொடுக்குற காசு என்கிட்ட கொடுங்க, உங்கள் பேர் சொல்லி ஒரு ஜூஸ் குடிக்கிறேன். வந்து போலாமா? வாங்க. ஹலோ ஹலோ பாரதி, நல்லா இருக்கியா? ஏய், நல்லா இருக்கேன்டா. அப்புறம் மகா என்ன பண்றாங்க, எப்படி இருக்காங்க? ஏய், இப்ப வேலைக்கு போயிட்டு இருக்கடா மகா. ஒன்னும் பிரச்சனை இல்லையடா? ஏய், ஒன்னும் பிரச்சனை இல்லடா. வீடெல்லாம் முடிச்சிருக்காடா? ஏய், வீடு ரொம்ப நல்லா இருக்குடா, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன். அப்புறம்டா? ஓகேடா. ஹலோ ஹலோ பாரதி. ஏய், கேக்குதாடா? ஹலோ ஹலோ பாரதி, கேக்குதா? டேய், மார்க்கெட்ல ஒரே சவுண்டா இருக்குடா. ஓகேடா. ஹலோ, சரி சரி, நான் அப்புறம் பேசுறேன்டா. சரி சரி சரி, வச்சிரேன்டா. பாரதி, கேட்டுக்கிட்டே இருக்க, நீ பாட்டுக்கு வந்துட்டு இருந்த என்ன அர்த்தம்? எவ்வளவு நேரம் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? எங்க போயிருந்த? பக்கத்துல கடைக்கு தான். அதான் எந்த கடைக்கு? பக்கத்துல தான். ஏன்? ஒன்னும் இல்ல. காஃபி போட்டு தரவா? ஒன்னும் வேணாம். ஏய், என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? இல்ல, ஒன்னும் இல்லையே.
ஆமா, ஆஃபீஸில் வேலையில் எப்படி போகுது? ஆஃபீஸ்ல தானே ஆஸ் யூஷுவல். இல்லை, வேலையில் கற்றுக்கிட்டியா? அங்க கத்துக்கிற அளவுக்கு பெருசா ஒண்ணும் இல்ல பாரதி. இல்லை, செக்ரட்டரி வேலை வேற ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. உனக்கு பழக்கம் இல்லாத வேலை வேற பத்தியா? எம்டி அதெல்லாம் ஒன்றும் சொல்றது இல்ல. ம், நான் தான் சொன்னேன்ல, அது என் ஃப்ரெண்டோட அப்பா ஆஃபீஸ்னு. அப்புறம் அங்க என்ன பிரச்சனை இருக்க போகுது? ஆமால்ல. ம். ஆமா. ம்? என்னதுக்கு பிக்கப் பண்ண வரவேண்டான்னு சொன்ன? அதெல்லாம் ஒரு வேலையா பாரதி? அதான் ஆட்டோ கிடைக்குதுல்ல, அப்புறம் என்ன? ம், நீ கூலா உன் வேலையை பாரு, இல்லைன்னா ரெஸ்ட் எடு. நான் ஆட்டோலயே வந்துக்கிறேன். ம்? உடம்பு சரியில்லையா பாரதி? ஒன்னிலே. இல்ல, ஒரு மாதிரி இருக்கிற. அதான் இல்லைன்னு சொல்றேன்ல. அதுக்கே கோச்சுக்கிற? நான் எங்க கோச்சுக்கிட்டேன்? சாதாரணமா தானே பேசுறேன். ஏதோ சரியில்லை பாரதி. எதுக்கு மகா விக்னேஷ் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதை மறைக்கிறேன்? நான் என்ன சொல்ல போறேன் அதை கூட புரிஞ்சுக்க மாட்டேன்னு நீ எப்படி நினைக்கலாம்?